மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு குறித்த மத்திய அரசின் அறிவிப்பு என்ன சொல்கிறது? தமிழகத்தில் இந்த அறிவிப்பு எப்படி பொருந்தும் என்பதை பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் மகாலிங்கம். நீட் என்ற பொது மருத்துவ நுழைவுத் தேர்வை யாரெல்லாம் எழுதலாம் என்ற ஒரு குழப்பம் மாணவர்கள் மத்தியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. இது குறித்து பல்வேறு முக்கிய தகவல்களை இன்று மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் இன்றிலிருந்து, அதாவது இந்த கல்வியாண்டிலிருந்து நீட் என்ற ஒரு தேர்வு கட்டாயம் அமலுக்கு வரும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. நீட் இரண்டாவது தேர்வு ஜூலை மாதம் 24ஆம் தேதி இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது. மாணவர்கள் எழுத வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 8 மாநிலங்கள் இந்த ஆண்டு முதலே நீட் தேர்வை ஒப்புக்கொண்டு அமல்படுத்துவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் இந்த ஆண்டு நீட் தேர்வை ஒப்புக்கொள்ள முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான சேர்க்கை என்பது கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த முறையில் தான் இந்த ஆண்டும் நடக்கும் என தமிழக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் உள்ள 7 தனியார் மருத்துவ கல்லூரிகளில் 65% உள்ள அரசு ஒதுக்கீடும் தற்பொழுது அரசாங்கமே நிரப்பும். இதற்கும் நீட் தேர்வு எழுத தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவக் கல்லூரியில் உள்ள 35% நிர்வாக ஒதுக்கீட்டிற்கு நீட் தேர்வு எழுதுவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதும் அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அடுத்த ஆண்டு முதல் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்றால் மருத்துவ படிப்பிற்காக நீட் தேர்வு கட்டாயம் என்று மத்திய அரசாங்கம் உறுதியாக தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது மாநில அரசுகள் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு முன்பு வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்தந்த மாநில மொழியில் இந்த தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை. இன்னொன்று, பொதுவான பாடத்திட்டம் எது மாதிரியான ஒரு கரிக்குலத்தை பின்பற்ற வேண்டும் என்பதிலும் ஒரு குழப்பம் இருப்பதாக ஒரு கோரிக்கையை மாநில அரசுகள் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து யோசித்து நல்ல பதில் தருவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது யாரெல்லாம் இந்த நீட் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. மாணவர்களில் யாருக்கெல்லாம் அரசினுடைய ஒதுக்கீட்டில் மருத்துவ சேர்க்கையில் இடம் கிடைக்காது என்று நம்புகிறார்களோ கருதுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கட்டாயமாக நீட் தேர்வு எழுத வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. எனவே மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுவது நல்லது என்று கல்வியாளர்கள் கருதுகிறார்கள்.